இன்றைக்கி நம்ம ஐஷு சமையலில் ஒரு சூப்பரான பட்டர் கார்லிக் நான் எப்படி செய்கிறது பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 15 அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி நல்லா பொடியாக இந்த மாதிரி சாப்பரில் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு பவுலில் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு ப்ரான் எடுத்திருக்கேன். நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டு இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போது இது ஒரு 1/2 அன் ஹவர் வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு பேனில் பட்டர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ப்ரானை ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து இந்த மாதிரி சேர்த்து லைட்டாக 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகிற மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம பொடியாக நறுக்கியிருந்த பூண்டையும் சேர்த்துட்டு ஒரு மைல்டாக ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பட்டரில். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து கொதித்து ஆற வச்ச பாலை வந்து நான் இப்போ சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே வாங்க. இது கொஞ்சம் அப்படியே திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரானை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா குக் பண்ணிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான பட்டர் கார்லிக் நான் வந்து ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக வந்து மல்லி இலைகள் தூவி இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.